भैया 1510 भैया என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்தாச்சு. டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆனால் நான் ரீஸ்ட்டுங்க. நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 7 டேஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியல. இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா, நம்ம ஸ்விக்கியில் வந்து எல்லோரும் சேரணுங்கிறக்காக கண்டிப்பாக வந்து போடவே இல்லை, ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா, நம்ம ஒரு வாரம் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ தான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸ்விக்கிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுற வீடியோவே கிடையாது இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்துவிட்டோம். நான் கஸ்டமர் வீடு தான் எதுவும் தெரிலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2nd ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. கால் பண்ணி கேட்டால் தான் தெரியும். என்ன ஃப்ளாட் மேம்? அட்ரஸ் எதுவும் போடல. ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. ஓகே மேம். என்னங்க துபாய் தாங்க காமிக்குது மாப்பிள்ள? இங்கேருந்து துபாய்க்கா? ஜூஸ் தெரியும், அதே மாதிரி ஜூஸ் கடை. இந்த ஜூஸ் கடையோட படியை பாருங்களேன், படிக்கட்டு. ஏதோ நம்ம திருப்பதி ஏழுமலை கோயிலில் வந்துட்டு பெரிய பெரிய மலையை சுற்றி போகிற மாதிரியே இருக்குங்க அந்த ஜூஸ் கடையோட படிக்கட்டு. இதில் மேலே ஏறுறது கூட பரவாயில்லைங்க, கீழே இறங்குறது தாங்க அடி டக்கு தான் அந்த வரும். மூணு 4 ஜூஸ் போட்டிருக்காங்க அந்த படிக்கட்டை பாருங்கள். ஏம்மா भैया 1224 भैया. ஓகே. அதுக்குள்ளே ஃபுட் ரெடி போட்டு வச்சிட்டிங்களா? ஃபுட் ரெடி போட்டு வச்சுருக்கீங்க. ரெடியாக இருக்கா? ரெண்டுமே ஓகே கரெக்டா? ஓகே. கீழே மட்டும் லைட்டாக காலை தப்ப வச்சோன்னா முடிஞ்சோம். பல்ட்டி அடித்து மண்டையை உடைக்க வேண்டியதான். தலைவர் வராது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எது நோக்கி? இங்கே ஒரு தலைவர் நின்றுக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாமா? தலைவரே, அமெரிக்கா போனோம், நான் பார்த்துன்னு பேசாமல் போகிறாரு. இன்னும் வந்து நைட்டு 10 மணி ஆகலைங்க. அதனால தான் வந்து யாருமே வந்து பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு. ஏதோ நம்ம நேரத்துக்கு பக்கத்தில் வரலாங்க. அந்த நாய் எங்கடா கேட்குதுன்னு தேடிட்டு இருந்துச்சு. ஹலோ
மேம் தேர்ட் ஃப்ளோரா மேம் ஸ்விக்கி? வந்துட்டீங்க. சார் இதோ இங்கே அங்கே தானே மேம்? ஓகே 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 இங்கே மேலே இருக்கீங்களா? எனக்கு அந்த சைடு சவுண்டு கிடச்சி. ஓகே இந்த ஆர்டர் 59 ருபீஸ் கிடச்சிருக்கு. நம்ம எதுக்கு பெட்ரோல் வண்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னாங்க, அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேறு ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு வேறு சரியில்லைங்க, கோல்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இன்றைக்கி 3 to 6 வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். காலையிலையும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன். 9 to 11 ஓட்டல ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆனால் சுத்தமாக முடியலைங்க. வாரம் ஃபுல்லாக கண்டினியூவாக ஓட்டியிருக்கேன்ல, அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதனால தான் ஓட்டவே இல்லை. உடம்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓட்டிடுவேன். அப்புறம் இன்றைக்கி எதுவும் படுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நாளையிலேருந்து வேலைக்கு போக முடியலன்னா கஷ்டமாயிடும். அதனால தாங்க நான் வந்துட்டு போகவே இல்லை. இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோ வந்திருக்கோம். இன்றைக்கி சேலஞ்சு லாஸ்ட் டே வேறையா. நானும் எங்கள் டப்புன்னு பின்னாடி வந்துடுறோன்னு நினச்சேன். நல்ல வேலை வரவே இல்லைங்க. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நைட்லாம் பார்த்தீங்கன்னா நாயெலாம் இந்த ஏரியாவில் விடவே விடாது. அந்தளவுக்கு வந்துட்டு நாய் படையாக இருக்கும். ஒரே கூட்டமாக இருக்குது. பிரியாணி ஆண்டா வேறு தூக்கி வச்சுருக்காங்களே. இன்றைக்கி வேறு பங்குனி ஊற்றுறோம். ஸோ வந்துட்டு ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஏதாவது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் தாங்க முடிச்சுக்கிறோம் இன்றைக்கி. இது போகவே இன்னும் பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் முடிக்கணும். இன்றைக்கி அட்லீஸ்ட் வந்து 22 ஆர்டராவது முடிப்போமான்னு தெரியல. நம்ம ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்றைக்கி ரொம்ப சோதிக்கிறாங்க. அது லாஸ்ட்டு சேலஞ்சு டே வேறையா. அதனால் ரொம்ப மாணவரையாக நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. முடிக்கவே முடியுமான்னு தான் தெரில. அடுத்த ஆர்டர் பாருங்களேன், இங்கே தூக்கி சொருகிட்டாங்க. லச்சி சாப்பு நம்ம லாஸ்ட்டாக இப்போ போய் எடுத்தோம்ல ஃபஸ்ட் ஆர்டர், அந்த இடத்துக்கு போட்டாங்க. மூதேவிலா இல்லை உங்களுக்கு வேலை மெரியல. ஆடி 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 கார் போகுதுங்க. ரெட் கலரில் செம்ம கலர், எனக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர். செம மாசாக போகுது பார்த்தீங்களா. வேறு லெவலில் இருக்குது காரு, மஜாவா. பிளிங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். பிளிங்கிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பல்காக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வட்டி ஆர்டர் மாதிரி போட்டு நம்ம 2 டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ஒரே பைக்கில் எட்டு போகலாம், இல்லை 2 பைக்கில் எட்டு போகலாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த லஸ்ஸி ஷாப்புக்கே வந்துட்டோம். அவங்களும் ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்க. 2வது ஆர்டர் இருக்குது இந்த லஸ்ஸி ஷாப்லேயே. ஃபுட் ரெடி வேறு கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போ தான் ரெடியே பண்ணிருக்காங்க, பேக் பண்ணிருக்காங்க. ஆட்டோக்காரங்க பார்க்காமையே ரைட்டு லெஃப்ட்டு வர்றது, எங்கேயோ பப்பரப்பான்னு பார்த்துட்டு இருக்குது ஏதோ. சரி என்னடா பண்ணுறீங்க? ஜாயின்ட் சைக்கிளா? கொடைக்கானலில் ஓட்டுறதெல்லாம் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்களே. சிக்னலும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கிராஸே பண்ணுவாங்க. இது பார்த்தாக்கு இந்த ஆட்டோக்காரன் இந்த சைடு வருவான், அந்த ஆட்டோக்காரன் இந்த சைடு வருவான். ஸோ கடவுளே, எங்கே
தான் வரானுங்கன்னு தெரில எனக்குன்னு. என் உசுறு எடுக்கிறதுக்குனே வருவாங்க ஆட்டோக்காரங்களாம். சாந்தி காலனிலேருந்து எங்கள் அண்ணனர் வெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 70 rupees கிடச்சிருக்கு. கஸ்டமரோட பேர் பார்த்தீங்கன்னா தேவிகா பால்பாண்டிங்க. நம்ம சிவகார்த்திகேயன் படத்தில் வர ஒருவேளை அந்த படத்தில் வந்து ஹீரோயினியாக இருக்குமோ பார்க்கலாம், போய் போனால் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டோம். என்னங்க ரீச் ஆக மாட்டேங்குது, எங்கே இருக்குன்னு தெரியலையே. நெட்வொர்க் ஆகலையா? எனக்கு வந்த சோதனையை பாருங்களேன், அப்படியே நிற்குதுங்க ஆப்பு. 2000 years later. நல்லா தானே இருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ இதுதான் ஒர்க் ஆகலையா தான் நெட்டு. நெட்டு தான் ஒர்க் ஆகலான்னு நினைக்கிறேன் ஜியோ. ஸோ மேம் தேவிகா பால்பாண்டி மொபைல் எதான் ஸ்விக்கி ஆப் ஒர்க் ஆகல ரொம்ப நேரமா. அதான் ரொம்ப நேரம் வந்துட்டு கால் பண்ணால் காலும் போக மாட்டேங்குது, இப்படியே தான் நிற்கும். தேங்க்யூ மேம். ஒரு வழியாக நம்ம தேவிகா பால்பாண்டியா அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டோம். நம்ம பால்பாண்டியோட மகா அவங்கக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டோம். 38 ரூபா கிடச்சிருங்க அந்த ஆர்டருக்கு. நல்லா சம்பவம் பண்ணிச்சுங்க. கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகல ஆப்பு. ஸோ பெரிய ஏற்றிருச்சு. எங்கே ப்ரோ வருது பெப்சி? ஓ இதுதானா? ஓகே ஓகே ப்ரோ, அப்படி கொடுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்களப்பா சாமி. இப்போ ஃபுட் ரெடி திரும்ப வந்திருக்குது. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா முகப்பேர் இல்லைங்க, நமக்கு முன்னாடி வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸில் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணாதான் தருவாங்க. HDFA நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி 14,000 ரூபாயில் ஓட்ட முடியாதுன்னு கண்டிப்பாக தெரிய போகுதுங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கன்று விழுந்துச்சுங்க, யாரோ கன்று வச்சுட்டாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது, என்னன்னே தெரில. ஒரு 11,000 சில்ல தான் ஓடி இருக்குது இப்போ வரைக்குமே கரண்ட்டாக சொல்கிறேன். அதாவது அது போக இன்சென்டிவ்லாம் வெறும் 500 தாங்க வரும், ரொம்பலாம் வராது. இது என்னங்க சிமெண்ட் கலரில் BMW கார் போகுது, ஹெல்மெட்டும் போடலை. டீன்னு ரைட் சைடில் வந்துட்டுருக்குறாங்க. ஹெல்மெட் போடாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் பிரச்சனை. பாவம் ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா 3/4 பேர் போட மாட்டேங்கிறாங்க. போலீஸ்க்கு பயந்துட்டு தான் வந்து கொஞ்சம் பேர் போகிறாங்களே தவிர 3/4 பேர் ஹெல்மெட்டே போட மாட்டேங்கிறாங்க. அது ஏன் தான் தெரியவே இல்லை எனக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கேன்னா முகப்பேர் ஏரிக்கிட்ட இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முகப்பேரில் ஃபுல்லாக வந்து ஏரியா இருந்த இடங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பக்கத்தில் குட்டியோண்டு ஒரு ஏரியா இருந்துச்சு, அதனால் வந்து இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஏரி. ஆஹா என்னமோ கல் ஏறிச்சுங்க. சே
நம்ம டயர் பார்த்தீங்கன்னா ஏத்தரோட டயரு, அதாவது நம்ம பிளாக்பெரியோட டயரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வரைக்கும் 21 பஞ்சர் ஒட்டியாச்சுங்க. அப்புறம் இன்றைக்கி காலையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பங்க பண்ணிட்டாப்புல நம்ம ஏத்தரு. என்ன பண்ணிட்டாப்புலன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சுத்தமாக காற்றே இல்லை. நானும் எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் போயிட்டு காற்றடிச்சிட்டு பார்த்தா டயர் கிச்சின்னு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா இப்போவும் லூஸாக தான் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வீக் ஆகிடுச்சிங்க. இது கம்பெனியில் கொடுக்குற டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது உண்மையாக, ஏத்தரோட டயரு. அதே மாதிரி எல்லா பிராண்டுக்கும், அதாவது எல்லா பைக்கும் இருக்குல்ல, இந்த பைக்கில் ஃபஸ்ட்டு கொடுக்குற டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகிற டயர் தாங்க நல்லாயிருக்கு. ஒரு குடிமகன்களாக கிராஸாக வராங்க நம்ம நாட்டின் குடிமகன்கள், நம் நாட்டின் கண்கள். இவங்க வந்து கிராஸ் ஆகிறப்ப தான் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப உஷாராக போகணும். ஏன்னா டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊடையில் வந்துடுவாங்க. பையா மார்ஸ் என்ன ஜாலியாக ஏதோ பட்ஜெட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க தாங்க ஜாலியாகிறாங்க, நம்ம தான் இன்னும் கஷ்டப்பட்டுனுக்குறோம். நாய் நடமாட்டம் இன்னும் வந்துட்டு ஜாஸ்தி ஆகலை. ஏன்னா இப்போ தான் 8 மணி ஆக போகுது. ஸோ வந்து இப்போதைக்குள்ள எந்த நாயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் 10 மணிக்கு தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டாங்க. எந்த வீடு தான் தெரியல. நம்பர் 13. சார் ஸ்விக்கி ஓகே 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 ஓகே. கீழே கீழே பார்த்து. ஓகே. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சப்பரில் போட்டிருக்காங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலத்துக்கிட்டங்க. ஜிக்ஜான் ஜிக்ஜெட். அக்கா 6768க்கா 768 வந்துச்சு. தலைவர் பார்க்குறாரு நம்மளையே. வாயேன் வந்து தான் பாரேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா? என்ன யாருமே இன்றைக்கி வர மாட்டேங்கிறாங்க, வம்பு கிழித்தா கூட. இந்த தெருவில் தாங்க வருவாங்க. நம்ம போனாலே இந்த வண்டி சவுண்டு கேட்டாலே போதும், இன்னும் போனாலே போதும், லோல் லோல் லோல்னு வருவாங்க. இன்றைக்கி என்னென்னா அமைதியாக இருக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நல்லா தின்ட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தீவனம் இன்றைக்கி ஜாஸ்திங்க, அதாங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. தங்கியும் பாருங்கள், இவனும் பாருங்கள் அமைதியாகிறான். இதெல்லாம் வந்து ஆக்ஷன் மேடம், தெரியுமா?
கொஞ்சம் வழி விட்டால் நல்லாயிருக்கும். சண்டை முடிஞ்சு போச்சுங்க நம்ம போகிறக்குள்ள. சேடு நான் போய் நிற்கிறேன், சண்டையே முடிஞ்சு போச்சுங்க. சிம்பிளாக சாரி சொல்லிட்டு போன்றாரு. ஒருத்தர் ஆட்டோக்காரர் வந்திருக்காரு, கார்காரை வந்து இடிச்சு போட்டு ஓவராக பேசியிருக்கான். ஏதோ ஆட்டோக்காரனா என்ன இலக்காரமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு போன்னு சொன்னாலும் சாரி சொல்லிட்டு போகிறான் கார்காரன். அதை முன்னாடியே சொல்லியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கோம். சரியான டிராஃபிக்காக இருக்குது அந்த இடத்துல. என்னென்னமோ நடக்குதுங்க இந்த தெருவிலையும். 262798 என்னது 988 6th சிட்டி தான். முன்னாடி எதுவும் போதுமா? 98னா 99 இது 991 இதை விட. நான் 11-12 வந்தால் ஓட்டுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 11,845 ரூபா ஓட்டியிருக்கேன். அதான் கேட்குறேன் உங்களோடது எப்படின்ட்டு. மொத்தமாவா? ஆமாம், மாதம் ஃபுல்லாவா இல்லை இந்த வாரமே? இந்த வாரமே. நான் பிரேக் அதுதான் சொல்கிறேனே. நான் பிரேக் எடுத்து ஓட்டுவேன். நான் கம்பல்சரி 2 ஹவர் பிரேக் எடுத்துவேன். ஓ சரி சரி. இப்போ 11-11 ஒரு நாள் கூட ஏதாவது லீவ் போட்டிருக்கீங்களா? ஸ்லாட்டு தானே உங்களுது? ஆமாம் ஆமாம். நீங்கள் உங்களுது வந்து இந்த கணக்கு வேறு வந்து 475 ரூபா பண்ணால் 250 ரூபா. 900. இல்லை நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ ஓட்ட முடியும் உங்களுக்கு? இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக ரெஸ்ட் எடுக்காமல் 11-11 இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுறீங்க. 12,000 12,000 வருமா? சாலரி வருமா? எப்போ ஏமாத்தலாம் மாட்டான் அந்த 9,000 8,000 அந்த மாதிரிலாம். இல்லை நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். நீங்கள் 11-11 என்ன பிரேக் எடுப்பீங்க? 11-11 வந்து 2 ஹவர் பிரேக் எடுத்துருவேன். எந்த டைம்ண்ணே? 3 மணிலேருந்து 5 ஓ, அதுக்கப்புறம் எடுத்து ஓட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் ஓட்டுங்க. இந்த வாரம் மட்டும் எவ்வளோ ஓட்டிங்க காமிப்பீங்களா? காமிக்க மாட்டிங்களா? சும்மா நான் யூடியூப் vlog எடுத்துருக்கேன் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்று இது பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். சும்மா எவ்வளோ ஓட்டிக்கிங்க காமிக்கிறதுக்கு தான். ஆனால் ஏனிஸில் ஓட்டினா வந்து ரொம்ப கம்மியாக வருது இல்லை, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை வேணாம் வேணாம். ஏன் ப்ரோ? இல்லை வேணாம். ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. சரி ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும். அதானே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வாரம் 12,000 வரும் 11,000 வரும் அப்படின்னாரு ஏர்னிங்ஸ் இதில் இன்சென்டிவில். ப்ரோ மொபைலை காமிங்கன்னா மொபைலை காமிக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னே தெரில. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது தான் மட்டும் தான் முன்னேறணும், அடுத்தவங்க முன்னேறினா கூட அது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரில. வாங்கடா வாங்கடா கண்ணுங்களாம் வா வா வா. ఎక్కడ ఉండేవు? வணக்கம் தலை, ரொட்டு தலை தலலாம். நம்மளை யாருமே இன்றைக்கி சீண்ட மாட்டேங்காங்களே, என்னதான் ஆச்சு இந்த நாய்களுக்கு? வணக்கம்டா மாப்பிள்ள. ஆட்டோக்காரர் நேரம் அடிச்சிருப்பாரப்பா. ஸோ இன்னும் எதாவது முட்டு சுந்தரம் காமிக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியலையா? ஏன்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் காமிக்குது.
பூட்டியிருக்கா? இந்த நாயத்துக்கு இப்படி போகும்போது வாங்கடா 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 வாங்க வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு என்ன கடையில் ஆர்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சோயா வச்சே பண்ணுற கடையில் ஆர்டர் வந்திருக்குங்க. இந்த கடையில் வந்துட்டு ஒரு நாள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேங்க. அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சுங்க, சாப்பிடவே முடியல, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு தெரிலங்க, வாங்கினால பார்த்தீங்கன்னா கெட்டு போன நாற்று தான் அடிக்குது. இதையும் ஆர்டர் போட்டு திங்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா 21 ஆர்டருங்க. அண்ணா நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழ்பாக்கம் வந்திருந்தோம். அந்த ஆர்டரு இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்குது, நம்ம 22 ஆர்டர் முடிக்கிறதுக்கு. மேம் ரோஸு ஓகே பார்த்தீங்கன்னா 44 ரூபா கிடச்சிருக்குங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7வது நாள் வீடியோ வந்து போடலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தெரியும், நம்ம டெலிவரி வேலையில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், என்னடா வீடியோ போடல, 7வது நாள் வீடியோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. மொபைல் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சுங்க, அதனால தான் போடலை. ஓகேவா? நம்ம 7வது நாள் பார்த்தீங்கன்னா ஓட்டி மொத்தம் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தீங்கன்னா 14,000 வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஓட்டி 12,000 தாங்க வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மண்டேயில் ஓட்டி 1900 தான் வந்துச்சு, டியூஸ்டே 1600, வெனஸ்டே 1525, அப்புறம் தேர்ஸ்டே வந்துட்டு 1900, ஃப்ரைடே 1800, சாட்டர்டே 1900, அப்புறம் சண்டே வந்து 1196. ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி பிடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ஜாயினிங் பண்ணது ஃபீஸு, ஆன்போர்டி ஃபீஸு, அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் பண்ணதுக்கு இப்போ பெனால்ட்டி வந்து 10 ரூபா பிடிக்கிறாங்க. ஓகே, ஒரு வாரத்துக்கு வந்து 3 ரிஜெக்ஷன் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ ஒரு வாரத்தை ஃபுல்லாக ஓட்டி எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா, ஸ்விக்கியில் ஓட்டினீங்கன்னா 12,000 தான் வரும். அந்த 12,000 பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, சாப்பாடு, அந்த இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு 7,000 6,000 தான் நிற்கும். இதுதான் வந்து சென்னையில் இருக்க கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன். ஓகேவா? சரி, மறக்காமல் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் எது டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 1 லட்ச ரூபா சீக்கிரமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஓகேவா? நம்ம 1 லட்ச ரூபா சேலஞ்சு பண்ணலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்து 1 லட்ச ரூபா சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? டாட்டா, பாய்.